ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். நான் தென்கைலாய பக்தி பேரவையில் ஒரு தன்னார்வ தொண்டராக இருக்கேன். நாயன்மார்களில் பிரசித்தி பெற்றவர்கள் 3 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் சிவபெருமானுடைய பெருமைகளையும் சிவநெறியின் பெருமைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதை தான் நாம் தேவாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த தேவாரம் ஒரு இனிய பண்ணோட பக்தி ததும்ப பாடப்பட்ட பாடல்களாகும். இந்த வருஷம் பேரூர் ஆதீனத்தோட 100ஆண்டு விழா. இந்த பேரூர் ஆதீனத்தோட 100ஆண்டு விழாவை கொண்டாடுற வகையிலையும் இந்த தேவாரம் அப்படிங்கிற அற்புதமான கொடையை நமக்கு கொடுத்த நாயன்மார்களுக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற விதமாகவும், மற்றும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தேவாரம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் சத்குரு அவங்க வழிகாட்டுதலில் சத்குரு குருகுலத்தை சேர்ந்த சம்ஸ்கிருதி மாணவர்கள் இன்னிலிருந்து ஆரம்பித்து தமிழகத்தில் ஒரு 12 இடத்துல பிரசித்தி பெற்ற கோயில்களில் தேவார பன்னிசை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களோட முன்னிலையில் இன்றைக்கி மத்தியானம் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்குது பேரூரில். இதை தொடர்ந்து ஜனவரி 17ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி பேரூரில், 18ஆம் தேதி காமாட்சிபுரம் ஆதீனம் இந்த இடத்துல காலை 10 மணி முதல் 11 மணி வரைக்கும், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் 18ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும், காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயிலில் மாலை 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும், சென்னை மருந்தீஸ்வரர் கோயிலில், திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10லேருந்து 11 மணிக்கு விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயில்லையும், 11லேருந்து 12 மணி வரைக்கும் கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வரர் ஆலயத்திலையும், 4 மணி முதல் 5 மணி வரை சிறுவை ஆதீனத்திலையும், மாலை 6 மணி முதல் 8 மணி வரை சென்னை கபாலீஸ்வரர் திருக்கோயிலையும், அதே சமயம் 6 மணிலேருந்து 8 மணி வரை ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் திருச்சியிலையும், 6 மணியிலேருந்து 7 மணி வரை வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்லையும் நடக்க இருக்குது. இந்த நிகழ்ச்சி சத்குரு குருகுலத்தில் பயின்று வரும் சம்ஸ்கிருதி மாணவர்களில் 50 பேருக்கு ஒன்றா சேர்ந்து இதில் 4 குழுவாக பிரிஞ்சு தமிழகத்தில் 4 பகுதிகளுக்கும் சென்று இதை பாரம்பரிய முறையில் இது தேவார பன்னிசை வழங்க இருக்காங்க. இந்த சம்ஸ்கிருதி மாணவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாரம்பரியமான தேவாரத்தை இதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளில் சத்குரு பேசியிருக்காங்க. தேவாரத்தை பற்றி முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேவாரத்தையும் இந்த பக்தி பெருக்கையும் வெளிப்படுத்துகிற விதமாக மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈஷா மகாசிவராத்திரி விழாவில் சம்ஸ்கிருதி மாணவர்களால் பாடப்பட்ட தேவார
பாடல்களை ஒரு ஆல்பமாக, ஒரு இசைத்தட்டாக வந்து சத்குரு வெளியிட்டாங்க. இது ரொம்ப பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் மத்தியில் தேவாரத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சத்குரு பேசியிருக்காங்க. அவர் சொன்னதை நான் அப்படியே நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது அடிப்படையாக பக்தியை மூலமாக வச்சு வளர்ந்த கலாச்சாரம். பக்தி அப்படின்னா எல்லையில்லாத ஈடுபாடு. யார் ஒருவர் முழு பக்தியோடு ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுறாரோ, அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, யார் முழுமையாக பக்தியோடு அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பரவசத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி சத்குரு சொல்லியிருக்காரு. மேலும் சத்குரு இந்த கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் பல பக்தர்கள் இந்த பரவசத்திலேயே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், இது போல் பல மகான்கள் பக்தி பரவசத்தில் உருவாக்கின கலாச்சாரம் தான் இந்த தமிழ் மண்ணில் சேர்ந்துருக்கு. இதனுடைய வெளிப்பாடாக, இந்த பக்தியினுடைய வெளிப்பாடாக தான் தமிழ் மண்ணில் தேவாரம் வெளிப்பட்டது. இதான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி சத்குரு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக தேவார திருமுறை அப்படிங்கிறது சிவபக்தர்களாலும் ஓதுவார்களாலும் கோவிலில் தொன்று தொற்று பாடப்பட்டு வந்துள்ளது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது. ஸோ அந்த ஒரு மரபுடைய தொடர்ச்சியாக தான் சத்குரு குருகுலத்தில் அங்கமான சம்ஸ்கிருதி மாணவர்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாரம்பரியமான முறையில் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சம்ஸ்கிருதி குழந்தைங்க தான் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 12 பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் அந்த தேவாரத்தை அதனுடைய பாரம்பரியம் மாறாமல் வழங்க இருக்காங்க. அந்த பண் இசையில் வழங்க இருக்காங்க. சம்ஸ்கிருதி மாணவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ஈஷாவில் நடைபெறுற பல நிகழ்ச்சிகளில், குறிப்பாக மகா சிவராத்திரியில், நவராத்திரி சமயத்தில், குரு பௌர்ணமி கொண்டாட்டங்களும் போது, தியானலிங்க பிரதிஷ்டை தினங்கள், இந்த மாதிரி முக்கியமான விழா நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மூலமாக முன்னால் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலேருந்து வர்ற சம்ஸ்கிருதி மாணவர்கள் இந்த 12 ஸ்தலங்களில் போய் தேவாரத்தை வழங்க இருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பற்றி ஏதாவது இன்னும் மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சார், இப்போ வந்து என்ன மொழியில் வந்து பாடுவாங்க? சமஸ்கிருத மொழி சொன்னீங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பாடல்கள் சமஸ்கிருத மொழி அப்படின்னு சொல்லலை. அவங்க அந்த மாணவர்கள் அவங்கள பயிற்றுவிக்கிற பள்ளிக்கு பேர் சம்ஸ்கிருதி அப்படிங்கிறது பேர். அவங்க பாட போகிறது தேவாரம். அது தமிழ் மொழியில் தான் இருக்குது. தமிழ் மொழி தான் பாட போகிறோம்.